நண்பர்களே, இன்று நவம்பர் மாதம் 15ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:33 ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் யூதர்களின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. இஸ்ரேலிய யூதர்கள் ஒரு மசூதியை எரித்திருக்கின்றார்கள். அதன் மீது பெட்ரோல் வீசியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பெயிண்டுகளால் அந்த மசூதியை நாசப்படுத்தி இருக்கின்றார்கள். பாலஸ்தீன அதிகாரிகள் இதனை தெரிவித்தார்கள். இது வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்று, குடியேறிகளின் தாக்குதல்களின் சமீபத்திய நிகழ்வாகும் என்று பாலஸ்தீனிய அதிகாரிகள் சொல்கின்றார்கள். வடக்கு மேற்கு கரையில் உள்ள சால்பிட்டில் உள்ள ஹஜ்ஜா ஹமீதா மசூதியை குடியேறிகள் இஸ்ரேலியர்கள் தாக்கி இருக்கின்றார்கள். கொடூரமான மற்றும் முஸ்லிம்களின் உணர்வுகள் மீதான அப்பட்டமான தாக்குதல்கள் என்று ஆப்கா மற்றும் மத விவகார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக மசூதிகளை எரித்து வருகின்றார்கள் மற்றும் அவர்களுடைய ஒலிவ் மரங்களை எரித்து வருகின்றார்கள். அங்கிருந்து முஸ்லிம்களை எவ்வாறாவது வெளியேற்ற வேண்டும் என்பதே இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த தாக்குதலின் விளைவாக இஸ்லாமிய புனித தலங்கள் மற்றும் குடிமக்களின் சொத்துக்கள் மீது தினசரி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள். யூதர்கள் மசூதியின் சில பகுதிகளை தீக்கிரையாக்கினார்கள். பின்னர் இனவெறி வாசகங்களை மசூதிகளில் எழுதினார்கள். இந்த அத்துமீறல்கள் முறையாக அதிகரித்து வருவதாக அமைச்சக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தேரிஸ்தியாவின் மேயரின் கூற்றுப்படி வியாழக்கிழமை அதிகாலை காலை சுபகு தொழுகைக்கு முன்பு யூதர்கள் மசூதியை தாக்கி அளித்திருக்கின்றார்கள். பெரும்பாலான இளைஞர்கள் தான் தாக்கி அளிக்கின்றார்கள். அங்கு ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம் நடைபெற்று வருகிறது. காசா தாக்குதல்கள் தொடர்பாக இந்த இனக்கலவரம் வெளியில் வருவதில்லை, தெளிவாக தெரிவதில்லை. அரபு மீடியாக்கள்ல அதிகமாக வருகிறது. பல வீடுகள் தாக்கப்பட்டிருக்கின்றன, கார்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம்களுக்கு எதிரான அவமானகரமான சொற்றொடர்களால் முஸ்லிம்களை தூண்டுவதற்காக இந்த மசூதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று பாலஸ்தீன தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலே அப்துல் ரஹீம் ஜிதான் தெரிவித்திருக்கின்றார். அங்கு மசூதியின் வெளிப்புறத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேவலப்படுத்தும் விதமாக எழுதியிருந்தார்கள், பெயிண்டால் எழுதியிருந்தார்கள். இஸ்லாத்தினுடைய முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்துகின்ற இந்த வாசகங்கள் முஸ்லிம்களை கவலையடைய வைத்திருக்கின்றன. ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டிருந்தன அந்த வாசகங்கள். இஸ்ரேலியன் பாதுகாப்பு படைகளின் தளபதியாக இருக்கும் புளூத் புதன்கிழமை குடியேறிகளின் தாக்குதலை கண்டித்திருக்கின்றார். ஒரு அறிக்கை வெளியிட்டார். இது மேம்போக்கான ஒரு விஷயம், அராஜகவாத இளைஞர்களின் வேலை என்று சொன்னார். மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக குடியேறிகளின் வன்முறை அதிகரித்து வருகிறது. அதில் ஒரு கட்டம்தான் இந்த மசூதி மீதான தாக்குதல். பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக குடியேறிகளின் வன்முறை அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது அவர்கள் அங்கிருந்து விரட்டப்பட வேண்டும் என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் இந்த குற்றத்திற்கும் அதன் விளைவுகளுக்கும் இஸ்ரேலிய அரசாங்கத்தை முழுமையாகவும் நேரடியாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது. சம்பவத்தை மறுபரிசீலனை செய்வதாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அது வெறுமென கண்துடைப்பு. இங்க கிட்டத்தட்ட 7 லட்சம் யூத குடியேறிகள் மேற்கு கரை மற்றும் கிழக்கு எருசலேமிலே வசிக்கிறார்கள். கொண்டு குடியேற்றி விட்டார்கள். 7 லட்சம் பேரை குடியேற்றி விட்டார்கள். பாலஸ்தீனியர்கள் எதிர்கால நாடாக விரும்பும் பிரதேசத்தை முழுமையாக அவர்கள் ஆக்கிரமித்து அதனை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக்கிரமிக்க வேண்டும். 7 லட்சம் பேர் என்ன யோசிச்சு பாருங்க. அங்க வீடு கட்டி அவர்களுக்கான வாழ்க்கை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த இஸ்ரேலிய குடியேற்றங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் சர்வதேச சட்டத்தின்படி சட்டவிரோதமாக கருதப்படுகின்றன. அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. பாலஸ்தீனியர்கள் மற்றும் அவர்களின் சொத்துக்கள் மீது இந்த குடியேறிகள், யூத குடியேறிகள் தாக்குதல்கள் இந்த 2 ஆண்டுகளாக அதிகரித்திருக்கின்றன. எவ்வாறாவது பாலஸ்தீனியர்களை ஓட ஓட விரட்டிவிட்டு மீண்டும் மீண்டும் அந்த இடங்களை கைப்பற்றி அதில அவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல ஒலிவ் அறுவடை காலம். ஆனால் கடந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி இஸ்ரேலிய யூதர்களால் அக்டோபரில் குறைந்தது 264 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 2006 ஐக்கிய நாடுகள் சபை இந்த சம்பவங்களை கண்காணிக்க தொடங்கியதிலிருந்து இது மிகப்பெரிய எண்ணிக்கை. மீண்டும் மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. ஒலிவ் மரங்களை வெட்டி வீசுகிறார்கள். அங்கிருந்து வெளியேறுங்கள் என்றே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு ஒலிவ் அறுவடையை பாதித்திருக்கிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருக்கிறது அந்த ஒலிவ் காய்கள் தான். வடமேற்கு கரை கிராமமான பெய்தில் உள்ள ஒரு விவசாய பகுதியின் மீது டசன் கணக்கான யூத குடியேறிகள் பெரிய தீ வைப்பு தாக்குதலை ஆரம்பித்தார்கள். ஒரு பால் தொழிற்சாலைக்கு தீ வைத்திருக்கிறார்கள்.
அருகிலுள்ள வாகனங்கள் மற்றும் கூடாரங்களையும் எரித்து வீசி இருக்கிறார்கள். CNN சொல்றது என்னன்னா, இந்த குடியேறிகள் கார்கள் மற்றும் லொரிகள் மீது பெட்ரோலை ஊற்றி வாகனங்களை எரிப்பதை காட்டுகின்ற வீடியோக்களை வெளியிட்டார்கள். நவம்பர் 11, 2025 அன்று இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள துல்கார்முக்கு கிழக்கே உள்ள பெய்தில் கிராமத்தில் இஸ்ரேலிய குடியேறிகள் தாக்கியதை தொடர்ந்து பாலஸ்தீனியர்கள் எரிந்த வீட்டின் பகுதிகளுக்குள் போய் பார்த்தார்கள். 2023 அக்டோபரில் காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதால் டசன் கணக்கான இஸ்ரேலிய குடியேறிகள் மேற்கு கரையிலே தீ வைப்பு தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறார்கள். இது அவர்களை பயமுறுத்துவதற்கும் தங்கள் ஊழியர்களை பயமுறுத்துவதற்கும் இந்த பால் பண்ணையை அவர்கள் தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஊழியர்களை பயமுறுத்துகின்றார்கள். அங்க இருந்து ஓட ஓட விரட்டி அடிக்கின்றார்கள். லட்சக்கணக்கான யூத குடியேறிகள் மேற்கு கரையிலும் கிழக்கு எருசலேமிலும் வசிக்கிறார்கள். பாலஸ்தீனியர்களுடைய எதிர்கால அரசு அமையக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். 100 பேர் 150 பேர் 200 பேர் ஒன்றாக சேர்ந்து அங்கு போய் அவர்கள் தாக்குதல் நடத்துகின்றார்கள். பெண்கள் குழந்தைகள் அச்சப்படுகின்றார்கள். இஸ்ரேலிய காவல்துறை சொல்லுது இது ஒரு தீவிர வன்முறை என்று மட்டும் சொல்லிவிட்டு அவர்கள் விலகி விடுகின்றார்கள். பாலஸ்தீன அதிகாரிகள் சர்வதேச மற்றும் இஸ்லாமிய நிறுவனங்களை இந்த விஷயங்களுக்கு பொறுப்பு கூற இஸ்ரேலை கடுமையாக அழுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார்கள். ஆனால் பிரயோசனம் எதுவும் இல்லை. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் தாக்குதல்கள் நடத்தி அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் தற்பொழுது யூதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடைசியாக பெரிய மசூதி ஒன்றுக்கு தீ வைத்து அங்குள்ள குரான்களை எரித்து பெரிய அட்டகாசம் பண்ணியிருக்கிறார்கள். மசூதியின் வெளிப்புறத்தில் ஹீப்ரு மொழியால் பல வாசகங்களை எழுதியிருக்கின்றார்கள். அது இஸ்லாமிய மக்களை நோகடிக்க செய்திருக்கிறது. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.